தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிலங்களின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 11/5/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 139:13. நீர் என் உள்ளந்தரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு ஒரு தந்தவர் நீரே என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரி சகோதரியே, நம் அன்புள்ள தெய்வம் நம் தாயின் வயிற்றில் நம்மை உருவாக்கி எந்த சேதமும் நம் கருவுக்கு ஏற்படாமல் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரு சேதமும் இல்லாமல் நம்மை அவர் படைத்து தாயின் வயிற்றிலிருந்து உருவாக்கி வெளியே கொண்டு வந்து இம்மட்டும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். அப்படித்தானே? இதை நாம் என்றாவது நினைத்தோமா? ஒரு சிறு பழுது நம்மில் ஏற்பட்டால் நம் நிலைமை என்னவாயிருந்திருக்கும்? யோசித்து பாருங்கள். கருவில் கூட எந்த சேதமும் வராமல், நம் கருவிற்கு தாயின் வயிற்றில் எந்த சேதமும் ஏற்படாமல் கர்த்தர்தான் பாதுகாத்தார். வெளியே வந்த பின்பும் இந்த நிமிடம் வரை நமக்கு எந்த சேதமும் ஏற்படாமல், நம் உடலில் எந்த குறையும் இல்லாமல் பாதுகாத்து கொண்டிருக்கின்றாரே, அவருக்கு நாம் எப்படி நன்றி கூறுவோம்? யோசித்து பாருங்கள். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவருக்கு பிரியமாய் நடந்து அவரை மகிழ்வித்தால் மட்டுமே போதும். அவரை மகிழ்ச்சி அடைவார் பிரியமானவர்களே. ஆகவே இன்றிலிருந்து அவர் நம்மை பழுதற்ற ஒரு சந்ததியாக உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை எந்த சேதமும் ஏற்படாமல், எந்த பழுதும் இல்லாமல் தாயின் வயிற்றிலிருந்து இந்த நிமிடம் வரை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற கிருபைக்காக மனதார நன்றி கூறுவோம். நன்றியுள்ளவர்களாக வாழ்வோம். ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் மென்மேலும் பெற்று பிறருக்கு சாட்சியாக வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, என் தாயின் வயிற்றிலிருந்து கருவிலேயே எந்த சேதமும் ஏற்படாமல் பாதுகாத்து இந்த நிமிடம் வரை எந்த பழுதும் அல்லாமல் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் பாதுகாத்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்ற கிருபைக்காக கோடி நன்றியப்பா. இதை நாங்கள் என்றும் உணர்ந்தது அல்ல, ஏதோ கடமைக்காக நாங்கள் நினைத்து நன்றி கூறிவிடலாம். ஆனால் இப்பொழுது மனதார நினைக்கின்றோம் அப்பா. கருவில் நாங்கள் அழிந்து போகாமல் பாதுகாத்தே நன்றி. இந்த நிமிடம் வரை எங்கள் உடலில் எந்த சேதமும் இல்லாமல், எந்த பழுதும் அல்லாமல் எங்களையும் எங்கள் சந்ததியும் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகின்றேன். அதற்கு கோடி நன்றியப்பா. இதற்கு நன்றியாக நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ்வோம் என்று உறுதி கூறுகின்றோம். உமக்கு பிரியமற்ற காரியங்கள் பேசினதற்காக, நினைத்ததற்காக நாங்கள் மனதார மன்னிப்பு கூறுகின்றோம். நாங்கள் இனிமேல் அந்த பேச்சுகள் கூட பேசாமல் நாங்கள் உமக்குள் பரிசுத்தமாய் வாழ்வோம் என்று உறுதி கூறுகின்றோம். அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி வாழ கிருபை தாங்க. அதன் மூலம் நீங்க மகிழ்ச்சியாயிருங்க. உமது மகிழ்ச்சி தான் எங்களுக்கு இனி சந்தோஷம் என்று நாங்கள் நினைத்து வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.